அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் புவியியலிருந்து முக்கியமான வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஸ்டின் பாருங்கள். புவியின் வெளிப்புற அடுக்கு என்ன? புவியின் வெளிப்புற அடுக்கு என்ன? ஆன்சர் மேலோடு. 2வது கொஸ்டின். மேலோட்டின் பருமன் என்ன? மேலோட்டின் பருமன் என்ன? ஆன்சர் 5 to 30 கிலோமீட்டர். 3வது கொஸ்டின். கடலின் மேற்பரப்பு எவ்வகை பாறைகளால் ஆனது? கடலின் மேற்பரப்பு எவ்வகை பாறைகளால் ஆனது? ஆன்சர் பசால்ட் பாறை. 4வது கொஸ்டின். பூமியின் பரப்பு எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது? பூமியின் பரப்பு எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது? ஆன்சர் 71%. 5வது கொஸ்டின். சிலிக்கா மற்றும் அலுமினிய தாதுக்களால் ஆன பாறை எது? சிலிக்கா மற்றும் அலுமினிய தாதுக்களால் ஆன பாறை எது? ஆன்சர் சியால். 6வது கொஸ்டின். சியால் பாறையின் சராசரி அடர்த்தி என்ன? சியால் பாறையின் சராசரி அடர்த்தி என்ன? ஆன்சர் 2.7 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப். 7வது கொஸ்டின். சிலிக்கா மற்றும் மெக்னீசியத்தால் ஆன பாறை எது? சிலிக்கா மற்றும் மெக்னீசியத்தால் ஆன பாறை எது? ஆன்சர் சிமா. 8வது கொஸ்டின். சிமா பாறையின் சராசரி அடர்த்தி என்ன? சிமா பாறையின் சராசரி அடர்த்தி என்ன? ஆன்சர் 3.0 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப். 9வது கொஸ்டின். புவி மேலோடும் கவசமும் எந்த எல்லைகள் மூலம் பிரிக்கப்படுகிறது? புவி மேலோடும் கவசமும் எந்த எல்லை மூலம் பிரிக்கப்படுகிறது? ஆன்சர் மொஹோரோவிசிக். 10வது கொஸ்டின். கவசத்தின் தடிமன் என்ன? கவசத்தின் தடிமன் என்ன? ஆன்சர் 2900 கிலோமீட்டர். 11வது கொஸ்டின். மேல் கவசத்தின் அடர்த்தி என்ன? மேல் கவசத்தின் அடர்த்தி என்ன? ஆன்சர் 3.4 to 4.4 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப். 12வது கொஸ்டின். கீழ்கவசத்தின் அடர்த்தி என்ன? கீழ்கவசத்தின் அடர்த்தி என்ன? ஆன்சர் 4.4 to 5.5 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப். 13வது கொஸ்டின். புவியின் மையப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவியின் மையப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் புவிக்கருவம். 14வது கொஸ்டின். புவிக்கருவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவிக்கருவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பெரிஸ்பியர். 15வது கொஸ்டின். புவிக்கருவத்திற்கும் கவசத்திற்கும் எல்லையாக அமைவது? புவிக்கருவத்திற்கும் கவசத்திற்கும் எல்லையாக அமைவது? ஆன்சர் வெய்சாட் குட்டன்பெர்க்.
16வது கொஸ்டின், வெளிக்கருவம் எந்த நிலையில் உள்ளது? வெளிக்கருவம் எந்த நிலையில் உள்ளது? ஆன்சர் திரவ நிலை. 17வது கொஸ்டின், வெளிக்கருவத்தின் ஆழம் என்ன? வெளிக்கருவத்தின் ஆழம் என்ன? ஆன்சர் 2900 to 5150 கிலோமீட்டர் வரை. 18வது கொஸ்டின், உட்கருவம் எந்த நிலையில் உள்ளது? உட்கருவம் எந்த நிலையில் உள்ளது? ஆன்சர் திடநிலையில். 19வது கொஸ்டின், நிக்கல் மற்றும் இரும்பால் ஆன உட்கருவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிக்கல் மற்றும் இரும்பால் ஆன உட்கருவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் நைஃப். 20வது கொஸ்டின், உட்கருவத்தின் ஆழம் என்ன? உட்கருவத்தின் ஆழம் என்ன? ஆன்சர் 5150 to 6370 கிலோமீட்டர். 21வது கொஸ்டின், உட்கருவத்தின் அடர்த்தி என்ன? உட்கருவத்தின் அடர்த்தி என்ன? ஆன்சர் 13.0 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப். 22வது கொஸ்டின், புவியின் ஆரம் என்ன? புவியின் ஆரம் என்ன? ஆன்சர் 6371 கிலோமீட்டர். 23வது கொஸ்டின், புவி மேலோட்டிற்கும் கவச மேலோட்டிற்கும் இடையே உள்ள பகுதி. புவி மேலோட்டிற்கும் கவச மேலோட்டிற்கும் இடையே உள்ள பகுதி. ஆன்சர் மென்பாறைக்கோளம். 24வது கொஸ்டின், புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி. புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி. ஆன்சர் நில அதிர்வுமானி. 25வது கொஸ்டின், நில அதிர்வின் ஆற்றல் செறிவை கணக்கிட பயன்படும் முறை. நில அதிர்வின் ஆற்றல் செறிவை கணக்கிட பயன்படும் முறை. ஆன்சர் ரிக்டர் அளவை. அடுத்த கொஸ்டின், ரிக்டர் அளவுகோலின் அளவீடு என்ன? ரிக்டர் அளவுகோலின் அளவீடு என்ன? ஆன்சர் 0 to 9 வரை. 27வது கொஸ்டின், சுனாமி என்பது எம்மொழி சொல். சுனாமி என்பது எம்மொழி சொல். ஆன்சர் ஜப்பானிய மொழி சொல். 28வது கொஸ்டின், இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட ஆண்டு. இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட ஆண்டு. ஆன்சர் 2004 டிசம்பர் 26. 29வது கொஸ்டின், உலகில் நிலநடுக்கம் அதிகம் ஏற்படும் பகுதி எங்கு உள்ளது? உலகில் நிலநடுக்கம் அதிகம் ஏற்படும் பகுதி எங்கு உள்ளது? ஆன்சர் பசிபிக் பெருங்கடல். 30வது கொஸ்டின், பசிபிக் பெருங்கடலில் எத்தனை சதவீதம் நிலநடுக்கம் ஏற்படுகிறது? பசிபிக் பெருங்கடலில் எத்தனை சதவீதம் நிலநடுக்கம் ஏற்படுகிறது? ஆன்சர் 68%. 31வது கொஸ்டின், இமயமலை வடமேற்கு சீன பகுதியில் ஏற்படும் நிலநடுக்க சதவீதம் என்ன? இமயமலை மற்றும் வடமேற்கு சீன பகுதியில் ஏற்படும் நிலநடுக்க சதவீதம் என்ன? ஆன்சர் 31%. 32வது கொஸ்டின், வட ஆப்பிரிக்கா மற்றும் செங்கடல் சாக்கடல் பகுதியில் ஏற்படும் நிலநடுக்க சதவீதம்.
வட ஆப்பிரிக்கா, செங்கடல் மற்றும் சாக்கடல் போன்ற பகுதிகளில் ஏற்படும் நிலநடுக்க சதவீதம்? ஆன்சர் 1%. 33வது கொஸ்டின். இமயமலை பகுதியில் உள்ள நிலநடுக்க பகுதி எது? இமயமலை பகுதியில் உள்ள நிலநடுக்க பகுதி எது? ஆன்சர் கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி. 34வது கொஸ்டின். புவிக்குள் உள்ள வாயுக்களுடன் கூடிய பாறை குழம்பு என்ன? புவிக்குள் உள்ள வாயுக்களுடன் கூடிய பாறை குழம்பு என்ன? ஆன்சர் மாக்மா. 35வது கொஸ்டின். மாக்மா பூமிக்கு மேற்பரப்பிற்கு வரும்போது எவ்வாறு அழைக்கப்படும்? மாக்மா பூமிக்கு மேற்பரப்பிற்கு வரும்போது எவ்வாறு அழைக்கப்படும்? ஆன்சர் லாவா. 36வது கொஸ்டின். வெப்பமானது ஒவ்வொரு 32 மீட்டருக்கும் எத்தனை சதவீதம் உயர்கிறது? வெப்பமானது ஒவ்வொரு 32 மீட்டருக்கும் எத்தனை சதவீதம் உயர்கிறது? ஆன்சர் 1 டிகிரி செல்சியஸ். 37வது கொஸ்டின். கரகாட்டவோ எரிமலை கடைசியாக வெடித்த ஆண்டு? கரகாட்டவோ எரிமலை கடைசியாக வெடித்த ஆண்டு? ஆன்சர் 1883 ஆகஸ்ட் 27. 38வது கொஸ்டின். சுமத்ரா மியான்மர் பகுதியில் உள்ள நெருப்பு வலயத்தில் செயல்படும் எரிமலை எது? சுமத்ரா மியான்மர் பகுதியில் உள்ள நெருப்பு வலயத்தில் செயல்படும் எரிமலை எது? ஆன்சர் பாரன் தீவு எரிமலை. 39வது கொஸ்டின். பாரன் தீவு எரிமலை கடைசியாக வெடித்த ஆண்டு? பாரன் தீவு எரிமலை கடைசியாக வெடித்த ஆண்டு? ஆன்சர் 2017. 40வது கொஸ்டின். உலகில் எத்தனை செயல்படும் எரிமலை உள்ளது? உலகில் எத்தனை செயல்படும் எரிமலை உள்ளது? ஆன்சர் 600. 41வது கொஸ்டின். உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எது? உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எது? ஆன்சர் மவுனா லோ. 42வது கொஸ்டின். மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை எது? மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை எது? ஆன்சர் ஸ்ட்ராம்போலி. 43வது கொஸ்டின். உறங்கும் எரிமலைகள் எவை? உறங்கும் எரிமலைகள் எவை? ஆன்சர் வெசுவியஸ், பியூஜியாமா, கரக்கட்டாவோ. உறங்கும் எரிமலைகள் வெசுவியஸ், பியூஜியாமா, கரக்காட்டாவோ. 44வது கொஸ்டின். உலகில் உள்ள முக்கிய எரிமலை நிகழ்வு பகுதி எது? உலகில் உள்ள முக்கிய எரிமலை நிகழ்வு பகுதி எது? ஆன்சர் பசிபிக் வலயம், மத்திய கண்ட பகுதி, மத்திய அட்லாண்டிக் பகுதி. இந்த 3 பகுதியும் தான் உலகில் உள்ள முக்கிய எரிமலை நிகழ்வு பகுதிகள். 45வது கொஸ்டின். பசிபிக் பெருங்கடலில் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பசிபிக் பெருங்கடலில் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பசிபிக் நெருப்பு வலயம். 46வது கொஸ்டின். ஐஸ்லாந்தில் உள்ள செயல்படும் எரிமலை எவை? ஐஸ்லாந்தில் உள்ள செயல்படும் எரிமலை எவை? ஆன்சர் ஜெயின்ட் ஹெலினா, அசோரஸ் தீவு. இந்த 2 எரிமலைகளும் தான் ஐஸ்லாந்து தீவில் உள்ள செயல்படும் எரிமலைகள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இது பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோவில்
மீதி இருக்க கொஸ்டின்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.